தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வெளிவரக்கூடிய சூழ்நிலையில தினந்தோறும் ஏதாவது ஹாட் டாபிக்கா ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தியை நம்மளுடைய தமிழக அரசியல் களத்துல நிறையவே பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில என்ன ஒரு ஹாட் டாபிக்கான ஒரு செய்தி வலம் வந்துகிட்டு இருக்குன்னா, திமுகவின் மாணவரணி செயலாளரான வீரமணி ஜெயக்குமார் அவர்கள் விஜய் ரசிகர்களை பார்த்துட்டு ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி எந்த அளவுக்கு சரியான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் தான் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடணும். அதுல திமுகவின் மாணவரின் செயலாளரான வீரமணி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நம்ம தமிழக இளைஞர்கள் இவ்வளவு அறிவில்லாத கூட்டமா இருக்காங்களே, அதாவது ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து தங்களுடைய அறிவை மறந்து இந்த மாதிரி அழகா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்கிறக்காக ஓட்டு போட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. விஜய் ரசிகர்களை பார்த்து, விஜய் கட்சி சார்ந்தவங்களை பார்த்து கேட்டிருக்காரு. இது விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதான் வேற டாபிக்கை பேசலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நம்ம தமிழக இளைஞர்களை பத்தி இப்படி பேசக்கூடிய விஷயம் யாரங்க கோவப்படாம வச்சிருக்கோம் சொல்லுங்க நீங்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அதாவது ஒரு புதிய பரிணாமத்துல புதிய ஒரு கோணத்துல விஜய் கட்சிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு திமுகவோட மாணவரணி செயலாளரான வீரமணி ஜெயக்குமார் அவர்கள். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி தமிழ்நாட்டுல அறிவில்லாத ஒரு இளைஞர் கூட்டத்தை அடையாளம் காமிச்சதுக்கு விஜய் அவர்களுக்கும் விஜயோட டிவிகே கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா மனுஷன். அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, தற்கொலை கூட்டத்தை தமிழ்நாட்டுல ஒரு இளைஞர்கள் கொண்ட தற்கொலை கூட்டத்தை அடையாளம் காமிச்சதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது போக அந்த செய்தியாளர் கூட்டத்துல ஒரு செய்தியாளர் இந்த வீரமணி ஜெயக்குமாரை பார்த்து கேட்டிருக்காங்க, திமுகவின் மாணவரணி சக்தி இழந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு, அப்படின்னா இல்லையே, எங்களுடைய திமுக மாணவரினா ரொம்ப செயல்பாடோட ரொம்ப ஆக்டிவா சக்தியோட இருக்காங்க. ஆனா இந்த தமிழக அறிவற்ற இளைஞர் கூட்டத்தை சீரமைக்கிறதுக்கு தான் எங்களுடைய திமுகவின் மாணவரணி முக்கியமான ஒரு விஷயத்தை கையாண்டுகிட்டு இருக்கு. அதற்காக நடத்தப்பட்டது இந்த போராட்டம் சொல்லி ஒரு போராட்டம் எடுத்திருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஏதாவது பேசுனா அப்படி தமிழக அரசியல் களத்துல தங்களுடைய பெயர்களும் தங்களுடைய முகமும் காட்டப்படுமே அப்படிங்கிறதுக்காக இவர் பேசியிருக்காரா, இல்ல உண்மையிலேயே இவர் ரொம்ப அக்கறைப்பட்டு பேசியிருக்காருங்கிறது ஒண்ணும் புரியல. ஆனா பேசின விஷயங்கள் ஒரு மாதிரி சரியான விஷயம் மாதிரி அவர் சொல்றாரோ, ஆனா சொல்லக்கூடிய விதம் சரியான முறையில சொல்லியிருக்கணும். ஒரு தெளிவு இல்லாம சொல்லல, தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் விஜய் ரசிகர்களையும் கோபப்படுத்துற மாதிரி இந்த பேசியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்குன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு திமுகவின் மாணவரணி செயலாளரான வீரமணி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு ஒரு சலசலப்பை பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்துச்சுன்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சா கண்டிப்பா திமுக சார்பில் நிறைய விஷயங்கள் இது போன்ற ஹாட் டாபிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே வெளியே வந்துகிட்டு இருக்கோம். தாவேக்கா ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு யாரெல்லாம் இவங்களை வசைப்பாடினாங்களோ, தாவேக்கா சம்பந்தப்பட்ட விஜய் ரசிகர்களின் மட்டுமல்லாம தாவேக்கா தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வசைப்பாடினாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நிறைய விஷயமே பேசப்படும். ஸோ நாளைய மே 4ஆம் தேதி கலவரம் இல்லாம ஹாட் டாபிக்கா வாய் வார்த்தைகள்ல சமூக ஊடகங்களை பேசிக்கிட்டாலே சந்தோஷம். அதை மீறி இந்த கட்சி ஜெயிச்சுச்சாரோ இவங்களை நாங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோங்கிற அடிப்படையில் தயவு செஞ்சு யாரும் பிஹேவ் பண்ண வேண்டாம், நடந்து கொள்ள வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ மே 4ஆம் தேதி வீட்டில் இருந்த மாணிக்கே ஒவ்வொரு கருத்து கணிப்பு இல்லை, ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறத நம்மளோட வீடியோ மூலம் சொல்லியிருக்கேன். நம்மளோட வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம பாமுத்துக்கு யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்